இவ்வளவு செஞ்சாராங்க அப்பமா அதானே என்ன சத்துருக்கு அப்பமா அந்த கிழங்குல பசி பிடிக்கும் பாருங்க இந்த கிழங்கு நாவல் வருது கடையிலாம் பச்சரி சேதுக்குள்ள கூட போடுறாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் பொங்க அப்புறம் வச்சிருக்க இல்லை என்ன அவிகணுமாண்டு கொதிக்குது வாருங்க உள்ள காட்டுங்க கொதிக்குது அப்படி வாருங்க என்ன அப்புறம் மோதகம் அப்பம் முதல் பணியாரம் வெள்ளைக்கிழங்கு சிறுகிழங்கு காய்ந்த திராட்சை எல்லாம் முடிஞ்சு ரெடி. நாங்கள் இறக்கி சாப்பிட்றதா இருக்குது. கொஞ்சம் நேரம் தான் கொஞ்சம் இறக்கிண்டா நாங்கள் பொங்கல் இறக்குறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். நான் இல்லைங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி ராசவள்ளி கிழங்கு பொங்கல் செய்ய போகிறோம். என்னம்மா ராசவள்ளி கிழங்கு பொங்கல் செய்ய போகிறோம். அது செய்து சாப்பிடுவோம். சாப்பிட்டா எல்லாருக்கும் கொடுப்போம். ஆறு கொடுக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் ஆறு கொடுக்கும். அதுதான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். நாங்களும் போய் எவ்வளோ பொங்க போகிறோம்? 3 சுண்டரிசி பொங்க போகிறோம். 3 சுண்டரிசி பொங்க போகிறோம். நாங்கள் ராசவள்ளி கிழங்கு எங்களோட மாமி அவங்ககிட்ட இருக்குது. அது சின்ன கிழங்கு தான். நாங்கள் கடையில் போய் வாங்கி அதோட சேர்த்து பொங்க போகிறோம். என்ன பேச வைக்கிறது? அப்போ எங்கட அப்பமா ஒரு புது விதமா ராசவள்ளி கிழங்கு எங்களுக்கு பொங்கி தரப்போம். ராசவள்ளி கிழங்கு பொங்கல் 3 சுண்டரிசி கிழங்கு 1 கிலோ சீனி போட்டு எல்லாம் துளாவி வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம். எங்க பழக நீங்க ராசவள்ளி கிழங்கு இந்த பொங்கல் செய்வது? நான் பழக போகல, எங்களை விட்டா செய்து பழக பொங்கல் சாப்பிட்டு இருக்கேன் நான். ஆனா ராசவள்ளி கிழங்கு எனக்கு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ராசவள்ளி கிழங்கு பொங்கல் வித்தியாசமா எங்க அப்பா செஞ்சிடறப்போ அதை சாப்பிட்டு தான் நானும் வைஃபும் வந்திருக்கோம். என்னம்மா இப்போ ராசவள்ளி கிழங்கு பொங்கல் செய்வோம் நம்ம. நாங்க வீடியோக்குள்ள போவோம். எல்லாரும் எப்படி எங்க அம்மா ராசவள்ளி கிழங்கு பொங்கல் செய்யறாங்க, எவ்வளவு சுவையாகுதுன்னு பார்ப்போம். சின்ன கிழங்கு தான், 2 கிழங்கு இருக்குது. இப்படிதான் வரும் பெருத்தா கிழங்கு. இதோட கொஞ்சம் பெருக்கும் என்ன இது சின்ன பருவத்தில் இருக்குது. பாருங்கள், இதுதான் இந்த ராசவள்ளி கிழங்குட கொடி. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்களுக்கு விருப்பமாட்டா உங்களோட வீட்லேயும் பயங்க இந்த கொடியை. இந்த களி காட்டுறேன் இப்படி கட்டு வா, களி காட்டுவோம். இங்கே கிழங்கு இல்லை மாமியிட்ட, சின்ன கிழங்கு தான் இருந்தது 2 கிழங்கு. பாருங்கள் இதில் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குது. இது ஃப்ரெஷ்ஷாக கடையில் எப்படி இதை கலரை பாருங்கள், இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது எங்கட மாமியார் வீட்டு இருந்தது. இது என்ன பெருக்கும். இது நாங்கள் இப்போ இன்றைக்கு செய்யணும் பண்ணுறதால இதை நாங்கள் கிழங்க பிடுங்கினாங்க. ராசவள்ளி கிழங்க நாங்கள் செய்கிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்பமா நம்ம? பொங்கல் பொங்கல் வந்து வைக்க போகிறோம். என்ன பொங்கல்? கிழங்கு பொங்கல், பாட் பொங்கல், ராசவள்ளி கிழங்கு பொங்கல்னாம்மா. அப்போ அப்பம்மா அன்றைக்கு நான் நீங்கள் வந்தனா நம்ம என்னாவும் ராசவள்ளி கிழங்கு இருக்காம். அப்போ ஒரு சின்ன ஒரு பொங்கல் ஒன்று செய்ய முடியும். எனக்கும் புதுசாக தான் இருந்தது. நான் பொங்கல் சாப்பிட்ருக்கேன், பால் பொங்கல் நிறைய பொங்கல் சாப்பிட்டேன். ராசவள்ளி கிழங்கு பொங்கல் எனக்கு புதுசாக இருந்தது. பார்ப்போம் ட்ரை பண்ணின்னு சொல்லி அப்பமாவோட சேர்ந்து நான் சமைக்க போகிறோம். நாங்கள் அதாவது பொங்கலை தயார் பண்ண போகிறோம். அதுக்காக முதல் கட்டமாக இப்போ நாங்கள் இணைஞ்சு கொண்டிருக்கோம்டா ராசவள்ளி கிழங்கை சீவி கொண்டிருக்கின்றோம். ராசவள்ளி கிழங்கு முக்கிய இந்த 2 நிகழ்வுகளுக்கு எதுக்கு பயன்படுத்துறது? இதுக்கு பயன்படுத்துகிற கோயிலுக்கு. கோயிலுக்கு என்ன? கோயிலுக்கு செத்த சாப்பிட்டு 39க்கு நேரம்மா அவிச்சு வைக்கிறேன். சும்மா வச்சு வைக்கிறா பொங்கல் அப்படின்னு? அப்போ கோயில் நேரு கோயிலே அவிச்சு தான் வைக்கிறேன். பாருங்க இந்த கிழங்கு நாவல் வருது கடையிலாம். இப்ப என்ன செய்யறோம்மா? தோலை சீவி போட்டு பாருங்க. தோலை சீவி வெட்டி அவிக்க போறோம். அவிக்க போறீங்களா? தனியா அவிக்கிறா? தனியா அவிக்க போறோம். உப்பு போட்டு அவிக்கிறா? இல்ல, உப்பு தான் போட்டு அவிக்கிறேன். அவிச்சு போட்டு அவிச்சு உலகி வச்சுட்டு நாம பொங்கல் வேலையை பார்ப்போம். பொங்கலுக்குள்ள இவரை நெவிச்சு போட்டாதான் இந்த
நாவக்கலருக்குள்ள வரும். என்ன சத்து இருக்கு அப்பமா இந்த கிழங்குல? பசி பிடிக்கும். இன்றைக்கு சமைக்க அரிசி இன்னைக்கு இல்லை. சமைக்கல. சமைக்க அரிசி இல்லை. சரி. அப்போ இந்த கிழங்க பிடுங்கி அரிசி அரிசி சாப்பிட்டாங்கன்னா பசி தீர்ந்துடும். அப்படியே. ஓ இல்லைங்களா அப்பமா பார்த்தீங்களா அப்படி கலரில் நாவக்கல் இருக்கு. அப்பமா வெட்டி கொண்டே ஆகும். இது வீட்டில் சும்மா வைப்பாங்களா இல்லை வேறு பயிர் செய்வாங்களா? பெரிய பெரிய அளவில் செய்வாங்களா பயிர் செய்ய? வெத்தில தோட்டத்து வழியை நாட்டுவாங்க. தோட்டத்துக்குள்ள நாட்டுவாங்கன்னு. நாட்டுவாங்க. நம்ம வள வழியை ஒரு கண்டு எடுத்து கொண்டு நாம கொண்டு வச்சு நாட்டுவோம். இவ்வளவு கிழங்கு நாட்டி வச்சிருந்தேன். வேற என்ன கிழங்கு? நான் இந்த கிழங்கு தான் நாட்டேன். விருப்பமா உங்களுக்கு? ஓ இதெல்லாம் புக்க வச்சு அங்கே நம்மட கல்யாண பிள்ளை நல்ல விரும்பம். அவளுக்கு அவிச்சு போக்கலாம் நான். எல்லாம் வட்டி முடிய போகுது. வட்டி தான் ஆப்மா. இந்த பொங்கலுக்கு தான் அரிசி எவ்வளோ ஆப்மா எடுக்கிற பொங்கலுக்கு? 3 குண்டாரி வழுக்க வேணும் இருக்குன்னு. விநாயகரப்பமா வேணவே கழுவி அவிக்கும். பிள்ளையார் காப்பு கட்டுறவிய சுடன்று இது அவிச்சு வைக்கிறது. இந்த பாட்டில் வருது மோதகம் அப்பம், முதல் பணியாரம், வெள்ளைக்கிழங்கு, சிறுகிழங்கு எல்லாம் அந்த பாட்டில் இருக்கு. அடுப்பு மூட்டப்புறம் கள்ளி வச்சு அடுப்பு மூட்டப்புறம் பொங்கலுக்கு தயாராகிறாங்கண்ணே. ராசவள்ளி கிழங்கு பொங்க போகிறோம். என்னம்மா? ஓ அடுப்பு மூட்டியாச்சு. கிழங்கு அவிய வைக்க போகிறோம். என்னம்மா அப்பா அடுத்து கொடுங்க அம்மாவுக்கு. போட்டாச்சேனே. கொடுங்க. என்ன ஞாபகம் உள்ள? அச்சோ என்ன ஞாபகம்? என்ன பொங்கல்? இந்த கிழங்கு 1/2 மணி நேரம் அவிஞ்சிருமா? எப்படி பார்க்குறோம் நம்ம அவிஞ்சிக்கண்டு? ஓ ஓ ஓ அப்படியே ஓ அவிஞ்சிருது இவனே. என்னன்னு சொன்னா எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நீங்கள் அகப்பை எடுத்து இந்த என்ன சொல்கிற பானைக்குள்ளே விட்டு ஒரு கிழங்கு எடுத்து அப்படியே வச்சு நொங்கு நொங்கு குத்தி பாருங்க. அவிஞ்சிக்கிட்டு சொன்னா எடுத்து பொங்கலுக்குள்ள போடுங்க. என்னம்மா? சரி ஓகே. தண்ணி கொதிக்கல. தண்ணி கொதிச்சா தான் கிழங்கு அவியும். அப்போ நாங்கள் இப்போ எங்களோட கிழங்கு கொதிக்குது பார்ப்போம். அப்படி அவிஞ்சிருக்கா கிழங்குற தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் நாங்கள். பாருங்க அவிஞ்சிருக்கா காரணம்மா அவிஞ்சதுல நல்லா பாருங்க எப்படின்னு அவிஞ்சிட்டு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படிங்கன்னு. நல்லா இருக்கும். அது என்னன்னா வத்தாளி கிழங்குற டேஸ்ட்டும் பிறகு மரவள்ளி கிழங்கு டேஸ்ட்டும் ரெண்டு சேர்ந்த மாதிரி எனக்கு இது ஒரு புது டேஸ்ட்டாக இருக்குது. பச்சரி செய்துக்குள்ளே போட போகிறாங்க. இதுக்குலாம் நாங்கள் பொங்க போகிறோம். எவ்வளோ பச்சரி? எத்தனை சுண்டு? 3 சுண்டு 1 கிலோ என்ன? சரி
சுகே பண்ண அதை பிரித்து போட்டு வைக்கிறேன். அடுத்த பிரிச்சு விட்டு வைக்கணும்மா. சரியா கல் கல்லண்ணே. சரி நாங்கள் இந்த பானையை வைக்கோம். மூடுவேனே. அரிசி அவிக்க வச்சுக்க நாங்கள் பச்சரிசி அவிஞ்சா கிழங்க உள்ள போட்டு பொங்கல் நீ ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள். பாருங்கள் அரிசி அவியுது. அவியல் அரிசி சூடாகிடுது தண்ணி. எதுக்காக நாங்கள் ராசவள்ளி கிழங்கு பொங்கல் செய்கிற முடியும்னா எல்லாருக்கும் ராசவள்ளி கிழங்கு தெரிஞ்சிருக்கும். ராசவள்ளி கிழங்குல பொங்கல் செஞ்சு சாப்பிடணும்னு எல்லாருக்கும் தெரியுமோ எனக்கு தெரியல. அப்போ எங்களோட வீட்டை மாமி அவங்களோட வீட்டை ராசவள்ளி கிழங்கு இருந்தது 2 சின்ன கிழங்கு. நாங்கள் அதை பிடிங்கிட்டு அப்புறம் வெளியிலையும் போய் நாங்கள் ஒரு கிலோ கிழங்கு வாங்கினாங்க. வாங்கித்தான் அதோட அப்பமா செய்யாமல் அப்பமா சொன்னதை அப்போ நாங்கள் அப்போ செஞ்சு விட்டீங்கன்னா அம்மா கிழங்கு விடுவோம் ஆகுதுரு அம்மா. 2 லிட்டர் பசுப்பால் வாங்கினாங்க. தேங்காய் பால் பொங்கலாமா? தேங்காய் பால்லே பொங்கலாம், எருமை பால்லே பொங்கலாம், எல்லாத்துலேயும் பொங்கலானே. அப்போ உங்களுக்கு பசுப்பால் கிடைக்கலன்னு சொன்னால் அப்போ தேங்காய் பால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எருமை பால் கொண்டு போயிடா, எருமை பால். சரி அப்போ என்ன சொன்னா அப்பமா இந்த ராசவள்ளி கிழங்கு பொங்கல் எப்படி செய்யறேன்னு சொல்லி வீடியோ பார்க்குறாங்களுக்கு ஒரு படிமுறையா கிழங்க தோடு வைக்கிறதுல இருந்து மொத்தமாக சொல்லி முடிங்க பார்ப்போம். தீவி அதை வெட்டி அதை கழுவி பானையில போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பையும் போட்டு அவிக்கணுமா? பிறகு அவிச்சு இறக்கி வச்சு போட்டு அரிசை கழுவி பானை வேற பானைக்கு வைக்கணும் அடுப்புல. சரி அது கொஞ்சம் அரிசி அவிஞ்சு வர நேரத்தில் பாலை ஊற்றணும். பாலை ஊற்றி கிண்டக்குள்ள நீ கிழங்கையும் போடலாம், சீனி போடலாம், சகலனும் போட்டு கிளாவுறான். அவ்வளோதான். அவ்வளவுதான். பிளம்ஸ் என்ன வாங்க சொன்னீங்க? பிளம்ஸ் பிளம்ஸும் போடலாம். பசுப்பால் சேர்த்து நாங்கள் அப்படியே திலாவி கொண்டு இருக்கோம். அப்பமா திலாவுறாவு மாமி இந்த அகப்பியால் அதை நெவிச்சு விடுறாவு. அகப்பியால் அப்படியே கொஞ்சம் கூழாக்கி எடுக்கணும். அதாவது அப்புறம் தான் உள்ள அதை போடணும். ஆவி பறக்குது பார்த்தீங்களா கிழங்கு. அவங்க உடனே நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன்னா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பொங்கலுக்குள்ளே ஓட்ட உடனே எப்படி இருக்கா தெரியல. பார்ப்போம் பொங்கல் வந்த பிறகு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அரிசி கொஞ்சம் அவியணும். இன்னும் அரிசி அவிஞ்ச பிறகு தான் கிழங்கு உள்ள போட்டு பொங்க போகிறோம்மா. அரிசி நாங்கள் பார்த்து நாங்கள் எடுத்து பதத்தை பார்த்துறாங்க. அந்த பதம் கொஞ்சம் இன்னும் காணாது. நீ வந்து கணக்காக இருக்க வேண்டாம் பார்ப்போம். என்னடாப்பமா இந்த ராசவள்ளி கிழங்கு பொங்கல் ஆறு சாப்பிடலாம், ஆறு சாப்பிடக்கூடாது? பொதுவா எல்லாரும் சாப்பிடலாம். நோய்வாய்ப்பட்டாக்கள் சாப்பிடலாதோ? நோய்வாய்ப்பட்டாக்கள் விருப்பம் இல்லாத வேலை விட்டுருவோம். கிழங்கு நாங்கள் உள்ள போடப்புறம் பாருங்க கிழங்கு அப்படி இருக்குது. பாருங்க எப்படி கலர் இருக்குன்னு பார்த்தீங்களா? நான் கலர் இருக்கு அப்படி. கிழங்க போடுறது வரணும். என்ன போடுற உள்ள சீனி ஒன்று கிழங்க போடுதுனே. அப்படின்ட்டு பாப்பனே. அதானே பாருங்க உள்ள வந்து கலர் மாறிக்கொண்டிருக்கு. அதே கலர் மாறுது பார்த்தீங்களா? வெள்ளையாக இருந்தது நாவல் கலருக்கு மாறிக்கொண்டிருக்கு. தாகம்மா நாங்கள் இங்கே ரைஸ் எடுத்து நான் அப்பமா கொஞ்சம் ஏலாதானே அதெல்லாம் நான் கொஞ்சம் பொங்க போகிறேன். எங்களுக்கு எப்படி பொங்கல் அப்பமா சொல்லி தந்தா எல்லாத்தையும். ஒன்றுமே எல்லாமே முடிஞ்சு சீனியை போட்டு இறக்குறது தான் பாக்கி. பாருங்க எப்படி கலர் மாறிக்கொண்டே வருது பாருங்களா.
காய்ந்த திராட்சை. சீனி போட்டு பாருங்க. எல்லாம் முடிஞ்சு ரெடி. நாங்கள் இறக்கி சாப்பிட்றதான் இருக்குது. கொஞ்சம் நேரம் தான், கொஞ்சம் இறக்கிண்டா நாங்கள் பொங்கல் இறக்குறாங்க. இறக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இறக்க போகிறோம். சரி சரி சொல்லவே இல்லைம்மா. என்ன சாப்பிடும் போல இருக்கு, நிறைய சாப்பிடும் போல இருக்கு. நல்லா இருக்கு. இடக்கூடாது இப்படி செஞ்சாங்க நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வேறு வேறு கிழங்குகளில் இப்படி பொங்கல் செஞ்சாங்க எங்களுக்கா. இனிப்பு குறைய கவலைங்க. ஆ இதா இதா நல்லா இருக்கு. உப்பெல்லாம் தரமா தான் எல்லாம் கணக்காது. வா என்னோட அம்மாவு என்னோட ஏண்டா இப்படி சொல்றது. நான் கிடந்த வழியா வா வா. உங்களுக்கு இதுதான் சரி இவ்வளோ சரி செஞ்சுறாங்களா அப்பமா. நான் செத்துருந்தா அதானே செஞ்சு நாங்கள் சாப்பிட்றோம். அப்புறம் இதுதான் செஞ்சுருவாங்களே அதானுங்க. தின்ன தின்ன கொஞ்சம் தருவாங்கயோ. ராசவள்ளி கிழங்கு பொங்கல் நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சுவையாக இருந்தது. என்னம்மா தித்திப்பா இருந்தது. என்னம்மா எப்படி இருந்தது இது பொங்கல்? அப்பமா அவளோட கைப்போக்கம் எல்லாம் சமையல்லாம் வந்த கலை, கை வந்த கலை எல்லா சமையலும். அப்போ எங்களுக்கு அழகா செஞ்சு வந்த பொங்கலை நாங்கள் சாப்பிட்டோம். பொங்கல் அண்டியிலுக்குள்ள தைப்பொங்கலுக்கு நம்ம சக்கரை பொங்கல் செய்வோம். அது வெள்ளை பொங்கல், நிறைய பொங்கல் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச பொங்கல் சொல்லுங்க. தேங்காய் பால் பொங்கல், பசுப்பால் பொங்கல், எருமை பால் பொங்கல். அம்மாவுக்கு எத்தனை வகையான பொங்கல் தெரியும்? 3 பொங்கல். 3 பொங்கல் தான். வேற என்ன தெரியாது? இப்போ ராஜவள்ளி கிழங்கு தெரியும். அப்ப வேற கிழங்குகள் எதுவும் இருக்கா? அப்படி இந்த ராஜவள்ளி கிழங்க போல இப்ப பொங்கல் செய்யக்கூடிய கிழங்குகள் வேற கிழங்குகள் இருக்கா? மரவள்ளி கிழங்கு மரவள்ளி பொங்கல் இருக்கா? என்ன மரவள்ளி கிழங்கு பொங்கலா? அடுத்த வீடியோல உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு பொங்கல் நாங்க செஞ்சு காட்டுறோம். எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பேன். உங்களுக்கு வாய் ஊர் இருக்கும் தெரியல. எனக்கு உங்களுக்கு சாப்பிட ஆசையா இருந்திருக்கும் ராசவள்ளி கிழங்கு பொங்கல். அப்படி உங்களுக்கு ராசவள்ளி கிழங்கு பொங்கல் செய்ய ஆசையா இருந்தா எங்க அப்பா செஞ்சிருக்காங்க. வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டுல. அடுத்தது என்னன்னு சொல்றேன், எங்களுக்கு எதுவும் குறைகள் இருந்தா அதை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாகணும். உங்களுடைய வீட்லயும் பாட்டி மாதிரி இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு நீங்க அதை நிவர்த்தி பண்ணி கொள்ளுங்க. சரி, இத்தனை எங்கட வீடியோ முடிச்சு கொள்றோம். உங்கள்கிட்ட வந்து விடைபெறும் நான் உங்கள் லிங்கா. என்னம்மா? சரி, அப்ப எல்லாருக்கும் ஒரு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லிங்கா வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, பாய் சொல்லுங்க. பாய்.